ராதே கிருஷ்ணா. நான் உங்கள் ஆனந்த். இன்னைக்கு எபிசோட் 41 டே 41. இன்னைக்கு நாள பாசிட்டிவா முடிங்க. பாசிட்டிவா ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். வெல்கம் ஆன் போர்ட். 41வது நாள். ஆ இன்னைக்கு வந்து ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி 1952ல நேரு பிரதமரா இருந்தப்போ இந்த ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு பீகார் மாநிலத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, பீகார் மாநிலத்தில 1952 அந்த காலகட்டத்தில 19 அந்த அந்த பீரியட்ல வந்து அந்த ஊர்ல வந்து அது எதுக்கு ஃபேமஸ்னா, கோல், அ அது மாரி இயற்கை வளங்கள் கோல், மைக்கா அந்த மாரி ஐட்டம்லாம் நெறையா அங்க இருக்கு. அ இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இப்போ ஒரு கோல் தேவைப்படுது, ஏற்றுமதி பண்ணணும்னா, ஒரு இண்டஸ்ட்ரி கம்பெனிஸ் வந்து அங்க செட்டப் பண்ணுவாங்க. அந்த நகரத்த டெவலப் ஆகும். அந்த அந்த காஸ்ட் வந்து பீகார் கவர்மெண்ட்டுக்கு போகும். அந்த ஸ்டேட்டு வளர்ச்சி அடையும். இது ஒரு எக்ஸாம்பிளா நெனச்சுக்கோங்க. இது மாரி ஜார்க்கண்ட், ஒடிசா இந்த மாரி இடத்துலலாம் ஒவ்வொரு கனிம வளங்கள் வந்து ரிச்னஸ் இருக்கு அங்க. அங்க அந்த அந்த ஊர்ல இருக்கிற அவங்களுக்கு உண்டான ரிசோர்ஸ் அது. இதனால என்ன ஆச்சுன்னா, மத்த மாநிலங்களுக்கு வருவாய் வந்து இழப்பு ஏற்படுது அப்படின்ட்டு. இப்போ பீகார்ல கோல் என்ன ரேட்டோ, அதே ரேட்டுக்கு நீங்க ராஜஸ்தான்ல வாங்கலாம், மும்பைல வாங்கலாம், சென்னையில வாங்கலாம், ஹைதராபாத் வாங்கலாம், எங்க வேணா வாங்கலாம் அப்படின்ற சட்டம் கொண்டு வந்தாரு. எப்படின்னா, இப்போ பீகார்ல இப்போ கோல் வந்து ஒரு டன் ஒரு டன் ஒரு ரூ. 10,000 ரூ. 10,000 ரேட் அப்படின்னா, இப்போ பீகார்ல மட்டும் தான் இருக்கு. அத எங்கேயும் கொண்டு போ முடியாது. கொண்டு போனா அந்த சார்ஜஸ் ஆட் ஆயி, மும்பைல வந்து ஒரு 15,000 விக்கணும். தமிழ்நாட்டுக்கு வரணும்னா 20,000 விக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா, எல்லா கம்பெனிஸும் ஆ இவ்வளோ காஸ்ட் பண்ணி நம்ம சென்னையில ஒரு பிளான்ட் பண்றதுக்கு நம்ம பீகார்லயே இருக்கலாம் அப்படின்ட்டு, பீகார் நோக்கி எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. ஆ அந்த ரிசோர்ஸ்க்கு உண்டான ஃபுல் ப்ராஃபிட் வந்து பீகார் வளர்ச்சிக்கு போயிருக்கும். பட் ஆனா, அப்ப அவரு என்ன ஒரு எல்லா மாநிலத்துக்கும் முக்கியத்துவம் வேணும். எல்லா மாநிலமும் வளரணும் அப்படின்ட்டு, ஆ என்ன பண்ணாங்கன்னா, இந்த டிரான்ஸ்போர்ட் செலவ வந்து அரசாங்கம் ஏத்துக்கும். ஆ அந்த ஒரு டன் ரூ. 10,000க்கு விக்கிதுன்னா, அந்த அந்த கனிம வளங்களோட அந்த ரேட்டுக்கு நீங்க எங்க வேணா இந்தியால வாங்கிக்கலாம். அதே ரேட்டுக்கு அப்படின்ற மாரி ஒண்ணு சட்டம் இயற்றப்பட்டது. இதனால என்ன ஆச்சுன்னா, இப்போ பீகார் வந்து அப்போ வந்து அண்டர் டெவலப்டு ஸ்டேட்டு. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. இதே இது மும்பை, சென்னை, சவுத் சைடு அந்த மாரிலாம் வளர்ந்து வரும் ஒரு மாநிலங்களா இருந்துச்சு, மாகாணங்களா இருந்துச்சு. ஆ கம்பெனிஸ் போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, கார்கோ ஷிப்ஸ் அன்லோடிங், லோடிங்க்கு ஏத்த இடமா இந்த சென்னை, விசாகப்பட்டினம் இந்த ஏரியா, டவுன் சவுத் ஸ்டேட்ஸ், கேரளா இங்கிட்டுலாம் நீங்க வந்து வெளிநாட்டு கம்பெனிஸ் வந்து அவங்க ஷிப்ஸ் இங்க இங்க ஈஸியா அனுப்பிச்சு எடுத்துக்கிறதுக்கும், பீகார் போய் எடுக்கிறதுக்கும் சுலபமா இருக்குன்ட்டு, சவுத் சைட்லயே எல்லாருமே அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ட வந்து அ இல்ல சப்ளை செயின் பிளான்ட்ஸ வந்து ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வருவாயில அதிகமா இதாச்சு. இப்ப நீங்க ரீசென்ட்டாவே அதிகமா இந்த ஒரு 4, 5 வருஷமாவே இந்த டிஎம்கே கவர்ன்மென்ட் அதிகமான குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்கன்னா, நம்மளோட ஜிஎஸ்டி வருவாய், டாக்ஸ் கட்டுறது எல்லாமே வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு டெவலப்மென்ட்க்கு போகுது. நமக்கு கம்மியா தான் பகிர்ந்தளிக்கப்படுது. இது ஒரு குற்றச்சாட்டாவே சென்டர்ல வப்பாங்க. நான் இன்னைக்கு தான் ரீசென்ட்டா நான் 2 டேஸ் பேக் இருக்கும். அந்த ஃப்ரைட்டிக் இது ஏன் அப்படி சொல்றாங்க? அது அவங்களுக்கு என்ன சென்ட்ரல்ல என்ன ரீசன் சொல்றாங்க? அ ஏன் நம்ம வந்து நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம பணம் போகணும் அப்படின்னு இவங்க சொல்ற கருத்துக்கு என்ன அவங்க எதிர்கருத்து அப்படின்ட்டு ஒரு சர்ச்னஸ்ல இந்த விடயம் கிடைச்சது. ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி அப்போ வந்துச்சு. அப்போ ஒரு பொருளாதார அறிஞர் நான் பேர் மறந்துட்டேன். அ அவரு வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம இன்னுமே நெறைய நம்ம வந்து இப்போ குடுக்குறதே கம்மி. இப்ப சதர்ன் ஸ்டேட்ஸோட வருவாயில பகிர்ந்தளிச்சு பாதி முக்காவாசி நார்தர்ன் ஸ்டேட்ஸ் டெவலப்மென்ட்க்கு போது. இன்னுமே நம்ம ஏன்னா அவங்க பெரிய பெரிய ஒரு வருமான இதே விட்டு குடுத்தாங்க அந்த காலத்துல. அதனால தான் இந்த சதர்ன் ஸ்டேட்ஸா இருக்கட்டும், நம்ம மும்பைல மாரியான வளர்ந்த நகரங்களாகட்டும் வளர்ச்சி அடைஞ்சுச்சு. இன்னுமே நம்ம வந்து 10,000 கோடி எவ்வளவோ குடுக்கணும். அவங்க இப்படிலாம் பண்ண கர்நாடகால ஒரு மினிஸ்டர் சொன்னாரு. ஆனா கர்நாடகால மினிஸ்டர் இல்ல. அவரு ஒரு காலேஜ் புரொஃபசர். ஆ நான் நேம் கூட சர்ச் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்ல சொல்றேன்.
அ அது இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. நம்ம இன்னுமே நம்ம வருவாயில வந்து பாதி முக்காவாசியே நம்ம குடுக்கணும். ஏன்னா, நம்மளோட வருவாய் இப்படி ஆனதுக்கு உண்டான மெயின் காரணமே அந்த பின்தங்கிய மாநிலங்கள் அந்த பாலிசினால அ அவங்க இழந்த காரணம் தான். இப்ப நெனச்சு பாருங்க, பீகார், ஒடிஷாலேருந்து தான் நெறைய பேர் இங்க வந்து வேல பார்க்குறாங்க. ஒருவேள இந்த பாலிசி நடக்காம இருந்தா, நேரு இந்த இது பண்ணாம இருந்தா, அ ஒரு ஒரு வகையில பார்த்தீங்கன்னா, எல்லா மாநிலமும் வளரணும்னு தான் இது. ஆனா, மொத்தமாவே ஒரு டெவலப்மெண்ட்டே ஆகாத மாரியான ஒரு திட்டங்கள் அப்போ செயல்படுத்தினது வந்து பெரிய ஒரு அ ஒரு பின்னடைவா அந்த மாநிலங்களுக்கு பெரிய இதா பார்க்கப்படுது. இப்ப ஒருவேள அங்கேயே இந்த மாரி இந்த பாலிசி இல்லாம இருந்து, எல்லா கம்பெனியும் இந்த மாரி காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும்னு பீகார்ல போய் இது பண்ணி, அந்த மாநிலம் இப்ப வந்து தமிழ்நாடு, கர்நாடகா மாரி ஆயிருக்கலாம். ஆ ஏன் பீகார் வந்து வளர்ந்து வரல? ஏன் பீகார் வந்து பின்தங்கி இருக்கு? ஏன் அங்கருந்து வெறும் பானிபூரி விக்க தான் இங்க வராங்க? அப்படின்ற மாரி விமர்சனங்கள்லாம் இனிமேல் நீங்க கேட்டீங்கன்னா, இத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசினால தான் ஒரு மாநிலமே சில மாநிலங்களே ஒரு பின்தங்கிய நிலைகளுக்கு கொண்டு போயிட்டு கொண்டு போற முடியாத மாரியான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு. ஆ ஸோ திஸ் இஸ் த திங் ஐ விஷ் டு ஷேர் டுடே. ஃப்ரைட் ஈக்குவலைசேஷன் பாலிசி. நீங்களும் நான் ஒரு ஜிஸ்ட் தான் சொல்லியிருக்கேன். நீங்க கரெக்ட்டா அந்த ஃபிகர்ஸ எவ்வளோ வருவாய் ஈட்டியிருக்காங்க, எவ்வளோ வருவாய் இழந்திருக்கு, எந்தெந்த மாநிலங்கள்ல எந்தெந்த ரிசோர்ஸ்லாம் இருக்கு. ஜார்க்கண்ட்லாம் பெரிய ஒரு ஒரு ரிசோர்ஸ்ஃபுல் ஸ்டேட்டாம் அந்த டயத்துல. இப்ப பார்த்தீங்கன்னா, வறட்சி மாநிலமா எங்கள அறிவிச்சு எங்களுக்கு பணம் குடுங்கன்ற கேட்டு வாங்குற சூழ்நிலையில இருக்கிறாங்க. ஸோ எப்படி ஒரு பாலிசி வந்து ஒரு ஃபேட்ட தீர்மானிக்குது, எப்படி ஒரு டெசிஷன் ஃபேட்ட தீர்மானிக்கிறதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம். ஆ ஒரு 2, 3 பாட்காஸ்ட் முன்னாடி சொல்லியிருப்பேன். அஜித் டோவல் சொன்னது. "ஒன் மிஸ்டேக் காஸ்ட் அஸ் வில் காஸ்ட் அஸ் சம்திங் அண்ட் ஒன் பேட் மிஸ்டேக் வில் காஸ்ட் அஸ் மெனி திங்ஸ்." ஸோ அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாரி நிகழ்வெல்லாம் நம்ம பேக் ஆஃப் தி மைண்ட் வச்சுக்கோங்க. ய ஒரு லைஃப்ல இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எங்கேயாவது எடுக்க வேண்டிய சூழ்நிலையில நீங்க நிக்கலாம். அப்போ வந்து நம்ம மிஸ்டேக் வந்து அ எப்படியும் அது ஒரு பின்விளைவு இருக்கும். அது வந்து பெருசா இருக்கணுமா, சின்னதா இருக்கணுமான்றது இது நம்ம கையிலயும் இருக்கு. ஆ மிஸ்டேக் பண்ணி தான் ஆகணுன்ற மாரி சூழ்நிலை யாருக்கும் ஏற்படாது. ஸோ திங்க் அபௌட் தட். அண்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன் அமாங் த ரீசன் ஐ ஹேட் நேரு. அண்ட் அந்த காரணங்கள் நேருவ பிடிக்காததுக்கு உண்டான நெறைய காரணங்கள்ல இந்த காரணங்களும் இப்ப ஆட் பண்ணிக்கிறேன். வேற நத்திங் ப்ரவுட் நத்திங் ப்ரவுட் ஆஃப் ஹிம். அண்ட் எண்ணங்கள தெளிவா வச்சுக்கோங்க. சிந்தனைய நேர்படுத்துங்க. ராதே கிருஷ்ணா. எண்ணம் போல் வாழ்க்கை. ராதே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீராம். அண்ட் ரிமெம்பர் த நேம் ஆனந்த். தேங்க் யூ.